ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் புது காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த சீரியஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபைனல் இயர் படிக்கிற உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலரி வைஸ் ஸ்மார்ட் ட்ராக்கர் ஃபார் டெய்லி இன்டேக் அண்ட் பர்ன் கோல். ஸோ இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் படிக்கும் போதே உங்களுக்கு ஆஃப்டர் ப்ராஜெக்ட்டை என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் தியரட்டிக்கலாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் நடக்கும் போது என்ன ஒரு டவுட்டும் வராது. அப்ஸ்ட்ராக்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Calorie is a user-friendly application designed to help the individual monitor their daily calorie intake and expenditure effectively. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் இண்டிவிஜுவலாக உங்களோட கேலரி எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். நம்மளோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். Then user can log in, food they consume, the exercise and eating activities, and enabling to app to calculate the calories consumed and burned accurately. ஸோ யூசர் லாகின் பண்ணிட்டு அவங்க எவ்வளோ ஃபுட் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, தென் அந்த ஆப்பில் அவங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ கலோரிஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ கலோரிஸ் கரெக்டாக பர்ன் பண்ணியிருக்காங்கன்றதை அக்யூரேட்டாக அவங்களால பார்த்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் அலோவ் டு யூசர் பர்சனலைஸ் டெய்லி கலோரி டார்கெட். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு யூசரும் அவங்களோட கலோரி டார்கெட்டை டெய்லி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். தென் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள அதை ஒரு ரிப்போர்ட்டாகவும் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த ரிப்போர்ட் ஜென்ரேஷன் எவ்வளோ இருக்கும்னா கேலரி எவ்வளோ இன்டேக் எடுத்திருக்கீங்க அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வச்சிருக்கீங்க, தென் ரிமைனிங் கேலரிஸ் உங்களுக்கு டெய்லி கோலில் எவ்வளோ மிச்சம் இருக்கு அப்படின்றத அந்த ரிப்போர்ட்ல அவங்களால பார்த்துக்க முடியும். நம்ம கலோரி வைஸோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்தி லைஃப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் தென் உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் ஆக்ஷனபிளாக மாற்றுறதுக்கும் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, இதோட எக்ஸசைஸ் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி மோஸ்ட் ஆஃப் த கேலரி ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் ஆர் எய்தர் ஓவர்லே சிஸ்டமேட்டிக் அண்ட் எக்ஸ்பென்சிவ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ எல்லா கேலரி வைஸ் டிவைஸஸும் இப்போ வரைக்கும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. தென் ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் கிடையாது. ஓகே, அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கும். எந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்றது தெரியாது. ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் எதுக்குள்ளே போனால் எப்படி நம்ம கேலரி பர்ன் ஆகுன்றது நமக்கு தெரியாது. இதுதான் நம்மளோட கேலரியா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு அங்கே நிறைய விஷயம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகே, சம் அப்ளிகேஷன் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஃபுட் இன்டேக். ஸோ சில அப்ளிகேஷன்ஸில் ஒன்லி ஃபுட் டேக் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ கலரி எடுத்துக்கிறீங்கன்றதை மட்டும்தான் உங்களுக்கு அங்கே மானிட்டர் பண்ணியிருக்கோம். சம் அப்ளிகேஷன்ஸ் இன் லிமிட்டட் எக்ஸசைஸ் ட்ராக்கிங். ஸோ நீங்கள் டெய்லி எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஸோ அது எவ்வளோ பர்ன்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத தனித்தனியாக தான் உங்களுக்கு அங்கே மேனேஜ் ஆகிட்டுருக்கும். ஆனால் இங்கே ப்ரொப்போஸ் சிஸ்டமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் உங்களுக்கு இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். ஓகே, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுட்டு கன்சியூம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கேலரி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத இங்கே கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட கேலரிஸை நீங்கள் குறைச்சிக்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ கேலரிஸை நீங்கள் பர்ன் பண்ணி மிச்சம் வச்சிருக்கீங்கன்றதையும் உங்களால் இங்கே மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதுதான் நம்மளோட ப்ரொப்போஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் மெயின் எய்மாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடியூல்ஸ் இருக்காங்க, அட்மின் மாடியூல் அண்ட் யூசர் மாடியூல். ஸோ யூசர் மாடியூல் அவரோட ட்ராக்கிங் சிஸ்டம்ஸை அவரே மேனேஜ் பண்ணிக்கலாம். அட்மின் மாடியூல் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாரு, ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறாரு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். தென் எக்ஸசைஸ் விஷயத்தை ஏதாவது ஆட் பண்ணுறாருன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓவரால் ஃபீச்சர்ஸை அவர் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் யூசர்ஸ் அந்த ஃபீச்சர்ஸை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு இங்கே ப்ராஜெக்ட் நமக்கு டிசைன் பண்ணியிருக்கும். ஓகே, இது ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க் உங்களுக்கு இன்னமும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணி லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு கேலரி நீங்கள் செட் பண்ணலாம். கேலரி செட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபுட்டை எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றது ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். எவ்வளோ ஃபுட் இருக்குது, ஸோ ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் என்ன கேலரிஸ் இருக்குது, தென் அது கேப்ஸ் என்ன, ஃபேட் என்ன, ப்ரோட்டீன் என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபுட்டுக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிக்கன் ரைஸோ இல்லை ஏதாவது ஒரு சாப்பாடு நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ கேலரி இருக்குது, இந்த சிக்கனில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பார்த்து நீங்கள் இந்த ஃபுட்டு சாப்பிட்லாமா வேண்டாமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த லாக் ஃபுட் இன்டேக்கில் இருக்கும். அடுத்து லாக் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, என்னென்ன எக்ஸசைஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஈவன் அட்மின் கூட ஏதாவது ஒரு லிஸ்ட்டை ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். யூசர் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் கேட்டகரி ஆஃப் கன்சியூம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கேட்டகரி நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கேலரிஸ் நீங்கள் பர்ன் பண்ணியிருக்கீங்க, ரிமைனிங் கேலரிஸ் எல்லாமே வந்து எக்ஸசைஸ் லாகில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். தென் இது எல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வேணும். ஸோ இன்னைக்கான ரிப்போர்ட் எனக்கு வேணும், நாளைக்கான ரிப்போர்ட் சேர்த்து எனக்கு இன்றைக்கி வேணும்னா நீங்கள் அதை ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஜென்ரேட் பண்ணுற ரிப்போர்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, ஓவரால் இந்த ஒர்க் ஃப்ளோன்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாமல் நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் பக்கம் போயிடலாம். எஸ், ஸோ எடுத்தோடனே நமக்கு லாகின் பேஜ் தான். ஸ்டார்ட் பண்ணணும் லாகின் பேஜ். நீங்கள் புதுசாக வரீங்கன்னா யூ கேன் கோ டு த சைன் அப் பேஜ். ஸோ சைன் அப் பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் ஒரு அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஐடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் க்ரெடென்ஷியல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஐடியை நான் போடுறேன். தென் எஸ், லாகின் பண்ண உடனே நமக்கு யூசர் பேஜ் வந்துருச்சு. ஓகே, ஸோ யூசர் பேஜில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம அங்கே ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தாச்சு. அதை நம்ம அப்படிங்க ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பேர் போட்டு லாகின் பண்ணுறீங்களோ அந்த பேர் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஹலோ மாத்தேஷ்னா ஹலோ மாத்தேஷ், அப்படி இல்லைனா மாத்தேஷோட என்ன நேம் யூசர் நேம் இருக்கோ அந்த நேம் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸில் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டியிருக்கும். இன்கேஸ் புதுசாக ஏதாவது ஐட்டம் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஆட் ஐட்டம்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக என்னென்ன ஃபுட்டுலாம் இருக்கோ அது உங்களுக்கு இங்கே பிரேக் டவுன் ஆகும். ஓகே, இல்லை எனக்கு ஃபுட்டு நான் எதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா அட்மின் கேட்டகரிஸில் போய் நீங்கள் ஃபுட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுவுமே எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம யூசர் மாடல் மட்டும் தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ நான் புதுசாக ஃபிஷ் ஃப்ரை அப்படின்றத நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் சப்மிட் கொடுக்கேன். இந்த சப்மிட் கொடுத்த உடனே இதில் எவ்வளோ கேலரி இருக்குது, இதில் எவ்வளோ கிராப்ஸ் இருக்குது, இதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, தென் அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றது எல்லாமே எனக்கு இங்கே வந்துருச்சு. அப்போது 2 ஐட்டம் நான் கன்சியூம் பண்ணுறேன். அது டோட்டல் கேலரி கன்சியூம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 468 கேலரிஸ் எனக்கு கன்சியூம் ஆகுது. ஸோ டெய்லி எக்ஸசைஸ் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு இங்கேயே வந்து எக்ஸசைஸ் ஆகும். ஸோ ஆட் எக்ஸசைஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் வைக்கிறேன். என்ன எக்ஸசைஸ் நேம், புல்அப்ஸ் ஆர் புல்லிங், புல்அப்ஸ். ஸோ புல்அப்ஸ்னு வச்சுட்டு எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு 50 மினிட்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ கேலரி எனக்கு பேர்ன் ஆயிருக்குன்றதை என்னால் பார்த்துக்க முடியும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் 670 அப்படின்றத நான் கொடுப்பேன். ஸோ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்குது, எவ்வளோ கேலரி நான் பேர்ன் பண்ணியிருக்கேன் 52ன்றது எனக்கு ப்ரோட்டீன் தட் மீன்ஸ் எனக்கு இங்கே 67 அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ 50 டியூரேஷனில் 67 அப்படின்றத நான் பேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு இங்கே ஜென்ரேட் ரிசல்ட்னு இருக்கு இல்லையா, இங்கே நான் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ ஃபைனல் ரிசல்ட்டில் நமக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ஸோ கேலரி லிமிட்னு பார்த்தீங்கன்னா 90. ஸோ 900 செட் பண்ணி வச்சிருக்கேன். 900 மறுபடியும் போய் செட் பண்ண முடியும். தென் கேலரி கன்சியூம், எவ்வளோ கேலரி கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கேலரி பேர்ன் பண்ணியிருக்கீங்க, அதுவும் எக்ஸசைஸ் மூலயமா. தென் டோட்டல் கேலரிஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இவ்வளோ தான் இருக்குது மீதி உங்களுக்கு. ஸோ அந்த கேலரி கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கேலரிஸ் உங்களுக்கு லெஃப்டாக இருக்குன்னா இவ்வளோ கேலரிஸ் உங்களுக்கு லெஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மீதி இருக்குன்றது டே ஆஃப் கேலரிஸ். ஒரு டேக்கு நீங்கள் எவ்வளோ கேலரி வந்து லெஃப்ட்டில் இருக்குன்றதை காமிக்கிறது தான் இந்த 3வது ஆப்ஷன். தென் இது வந்து ஓவரால் செட் லிமிட். ஸோ 650 45ன்றது உங்களோட கோலோட செட் லிமிட். ஓகேவா? ஸோ அப்போ கோல் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட் கேலரிஸ் கோல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட நம்பர் கொடுத்துக்க வேண்டியதான். எவ்வளோ கேலரி வந்து இந்த வீக் இந்த டேஸில் உங்களுக்கு குறைங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு கோல் நீங்கள் இங்கே பார்த்துக்க வேண்டியது தான். அப்போ யூசரோட மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி எவ்வளோ கேலரிஸ்ன்றதை மானிட்டர் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஆட் பண்ணி எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறது. தென் ஜென்ரேட்டில் ஒரு ரிப்போர்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது. ஓகே, ஓவரால் பார்த்தீங்கன்னா யூசர் மாடியூல்ஸுக்கான கான்செப்ட் வந்து நமக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இது கேலரி ட்ராக்கர் இல்லையா. ஸோ கேலரிஸை நம்மளால் ட்ராக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் ப்ரீசெண்டாக நம்ம வைக்க முடியுமோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம ப்ரீசெண்டாக இங்கே மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு அட்மின் மாடியூல்ஸ் நம்ம விசிட் பண்ணணும். எதுக்காக அட்மின் மாடியூல்ஸ் நம்ம விசிட் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ டேபிள் இருக்குது, ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறதுலாம் பார்க்கறதுக்கு நம்ம அட்மின் மாடியூல் விசிட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அட்மின் மாடியூலுக்கு ரிடாக்ட் ஆகிறேன். ஸோ அட்மின் மாடியூலுக்கு நான் லாகின் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரிஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸு, டின்னர், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இது தவிர்த்து பிரஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் கேட்டகரிஸில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான கேட்டகரியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் புதுசாக ஆட் பண்ணணுமா. இப்போ உள்ள இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. புதுசாக ஒரு கஸ்டமரை அட்மின் மாடிஃபை பண்ணி அட்மின் ஆட் பண்ண நினைச்சாலும் அவரால் ஆட் பண்ண முடியும். தென் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை, ஃபுட் ஐட்டம்ஸ் புதுசாக இறக்கிருக்கு. அந்த ரீசெண்டாக வந்த ஃபுட் ஐட்டம்ஸை நான் இம்போர்ட் பண்ணணும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே உங்களால் அதை ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 90% ஆஃப் ஒர்க் வந்து அட்மினாலையும் பண்ண முடியும். தென் யூசர் ஃபுட் ஐட்டம்ஸ், யூசர் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கிளிக் பண்ணணும், என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அவருக்கு ஷோ பண்ணணுன்றதை நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் மட்டும்தான் அவருக்கு இங்கே ஷோ ஆகும். வேறு எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகாது. இதில் ஏதாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆஸ் ஏ அட்மினாக அவரால் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஓவரால் ப்ராஜெக்டில் ஒரு நம்மளோட கேலரிஸ் டெய்லி எவ்வளோ ட்ராக் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இந்த கேசஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸ் ஏதாவது ஆட் பண்ண நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா டிஸ்கஷனில் மறக்காமல் உங்கள் தாட்ஸை சொல்லிட்டு போங்க. ஸோ இது கண்டிப்பாக ஃபைனல் இயர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மினி ப்ராஜெக்ட் ஆகும். இதை நீங்கள் தாராளமாக சப்மிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.